السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இன்றைய ஜும்ஆ உரையில் நல்லொழுக்கங்களை பற்றியும் அது ரமதானில் ஒரு மனிதனை அந்த நல்லொழுக்கங்கள் கொண்டு அவன் எப்படி அவனை சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி. பொதுவாக ஹுத்பாக்களில் ஹம்து வஸ்ஸனா ஒரு வாரமும் தலைப்புக்கு ஏற்ப அந்த ஹம்து வஸ்ஸனாவோட வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் மாறுது. இப்போது அந்த தலைப்புக்கு ஏற்ற சொற்களை பயன்படுத்தி அந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்றைக்கி உள்ள ஹுத்பாவை ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஹ்ஹரல் குலூப பித் தக்வா. அல்லாஹுக்கே அனைத்து புகழும், அவன்தான் உள்ளங்களை சுத்தப்படுத்துகிறான் தக்வாவை கொண்டு. வஸானன் நுஃபூஸ பில் ஹுதா, உள்ளங்களை அழகுபடுத்துகிறான் நேர்வழியை கொண்டு. வஜஅல ஹுஸ்ன ஸம்தி ஷிஆரல் ஈமான், நல்ல ஒழுக்கங்களை ஈமானோட ஒரு அடையாளமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். வரசானத சுலூக்கி தலீலல் இஸ்திகாமா, நல்ல ஒழுக்கங்களும் பேணுதலாக இருக்கிறது ஒரு இஸ்திகாமத், அதாவது ஹிதாயத்தில் நேர்வழியில் உறுதியாக இருக்கிறதோட ஒரு வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர் என்று ஷஹாதத் சொல்கிறாங்க. தஆ இலா மகாரிமில் அஹ்லாக், அந்த நபி நல்ல ஒழுக்கங்களின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். வஜஅலஹா மீசானு தஃபாதுலி பைனல் அனாம், அந்த நல்ல ஒழுக்கங்களை தான் மனிதர்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள், மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு அது ஒரு அளவுகோலாக வச்சாங்க. இப்போது மனிதர்கள் தஃபாதுல், இவன் சிறந்தவன் இல்லை அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை தான் அளவுகோலாக வச்சாங்க. அப்போ நல்ல ஒழுக்கங்களோடவங்க நல்ல சிறந்த மக்களாக இருந்தாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, அம்மா பாத் ஐயுஹல் முஃமினூன் ஏ அலமு, அறிந்து கொள்ளுங்கள், இன்னலில் உமமி சிமாத்துன் துஅரஃபு பிஹா, சமுதாயங்கள் அதாவது மக்களும் சமுதாயங்களும் அவர்களோட நல்ல ஒழுக்கங்களை வைத்து அறியப்படுவார்கள். துஅரஃபு பிஹா வலிஷ்ஷுஊபி மலாமிஹுன் துமையஸு பிஹா, சில சமுதாயங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்புகளும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை வைத்து மற்ற சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சு விளங்குவாங்க, தனிமையாக விளங்குவார்கள். அப்போ இதெல்லாம் அந்த நல்ல ஒழுக்கங்களை வைத்து தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமானை பற்றி சொல்கிறாங்க, வ இன்ன மின் அப்ஹா மஷ்தஹரத் பிஹில் உமான், உமான் எதில் ரொம்ப பிரபலம் என்று சொன்னால், உமான் பிரபலியப்பட்டது எது என்று சொன்னால், சம்தன் வகூரா, கண்ணியமான ஒழுக்கங்கள் அவர்களிடம் இருக்கும். அதே போன்று அஹ்லாகன் அசீலா, நற்பண்புகள், அதாவது அடிப்படையிலேயே வேரூன்றிய நற்பண்புகள் அவர்களிடம் இருக்கும். வசுலூகன் ரசீனா, நல்ல நடத்தைகள் அவர்களிடம் இருக்கும். அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்? குர்ஆனோட தர்சுகளில் பார்க்கலாம், மஜ்லிஸ்களில் பார்க்கலாம், ஹிலகுல் குர்ஆன் வல் மதாரிஸ், பாடசாலைகளில் பார்க்கலாம், வல் மஜாலிசுல் ஆமிரா, வைக்கப்படக்கூடிய மஜ்லிஸ்கள், உட்காரக்கூடிய அமர்வுகளில் இதை போன்ற அந்த நல்ல ஒழுக்கங்களோட வெளிப்பாடுகளை இங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு, இந்த நல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்லி அடுத்தது போகிறாங்க. அப்போ சொல்லும் போது சொல்கிறாங்க, ஃபில் ஹகீகத்தி, இப்போ நல்ல ஒழுக்கம் அஸ்ஸம்த் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒழுக்கம் அடிப்படையில் என்னவென்று சொன்னால், வஜத்னாஹு ஹாலத்தம் மினல் இத்திஸானி தாஹிலி, அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, உள்ரங்கமான அலங்காரம் என்று சொல்கிறாங்க. அதாவது வெளிரங்கமான அலங்காரம் நம்ம ஆடையில் எல்லாத்துலேயும் தெரியும். இத்திஸானு தாஹிலி, உள்ரங்கமான அழகுபடுத்துதல் தான் இந்த நல்ல ஒழுக்கம் என்று சொல்லிட்டு, யஸ்குனுல் கல்ப், இது ஒரு மனிதனோட உள்ளத்தை அமைதிப்படுத்தும். ஃபயஃபீது வகாரன் ஃபில் ஹைஆ, அவன் உள்ளத்தை அமைதிப்படுத்தினதுக்கு பிறகு அவனு வெளி தோற்றத்தில் அவனுக்கு ஒரு கண்ணியத்தையும் அவனுக்கு ஒரு மதிப்பையும் அது கொடுக்கும். ரஸானத்தன் ஃபில் ஹரக்கா, அவனோட நடப்புகள், அதாவது அவன் நகர்வதில் இதிலெல்லாம் அவனுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அது வஹுது அன் ஃபில் மந்திக், அவன் பேசும் பொழுது அவனுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். எது? இந்த நல்ல ஒழுக்கங்கள். வஇன்திபாத்தன் ஃபில் மௌகிஃப், அவன் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்கும் இந்த நல்ல ஒழுக்கங்கள். சொல்லிட்டு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பற்றி ஒரு வசனத்தில் சொல்கிறான். அந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கானில் சொல்கிறான், வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா,
அல்லாஹ் முஃமின்களோட பண்புகள் 14 பண்புகள் சொல்லும் போது அதில் அல்லாஹ் ஒரு பண்பாக சொல்கிறான். வ இபாதுர் ரஹ்மான், முதல் பண்பில் அல்லாஹ் இதை கொண்டு வர்றான். அல்லாஹோட அடியார்கள், ரஹ்மானோடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அவர்கள் இந்த பூமியில் நடக்கும் பொழுது நிதானமாக அமைதியாக பணிவோடு நடப்பார்கள். நடக்கும் பொழுது இது நடக்கும் பொழுது பணிவாக நடப்பார்கள். وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا, அவர்களிடம் அறியாமையுள்ளவர்கள், அதாவது புத்தி இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாத, அதாவது மோசமாக பேசுகிற ஒருத்தன் வர்றான், இது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவர்கள் காலு சலாமா, அமைதி என்று சொல்லி அங்கேருந்து ஒதுங்கி விடுவார்கள். அப்போது அந்த வீண் தர்க்கங்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க என்று சொல்லி அந்த ஆயத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபல் மஷ்யத்து ஹுனா தர்ஜுமத்துல் லினஃப்ஸில் முஹத்தபா. இப்போ அந்த மனிதன், அந்த அடியான், அந்த முஃமின் பணிவாக நடக்கிறானே, அப்போ அந்த பணிவான நடை என்பது அவனோட சீர் செய்யப்பட்ட உள்ளத்தோட வெளிப்பாடு தான். அது சீர் செய்யப்பட்ட உள்ளத்தோட வெளிப்பாடு அது. சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, அரஃபத் ரப்பஹா வ அரஃபத் கத்ரஹா. அந்த உள்ளம் தன்னோட ரப்பை அறிந்து கொண்டது, அந்த உள்ளம் தன்னோட அந்த உள்ளத்தோட நிலையை அறிந்து கொண்டது. வஅத் ரிசாலத்தஹா, அந்த உள்ளத்துக்குன்னு அல்லாஹ் அனுப்பிய அந்த ஒரு வேதங்கள் இருக்குத, அந்த உள்ளத்துக்குன்னு அல்லாஹ் அனுப்பிய செய்தியை அது பாதுகாத்து கொண்டது. இப்போ இதெல்லாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது அது உள்ளத்தை சீர் கொண்டுச்சு. சீர் செய்யும் பொழுது அந்த நடையில் அமைதியும் நடையில் ஒரு நிதானத்தையும் பார்க்க முடியுது. அடுத்தது ஒரு ஹதீஸை குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அஹ்லாக் நமக்கு தெரியும். ஆனால் சில மக்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சஹாபிகிட்ட கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குணாதிசயங்களுக்கு, அவங்களோட நடத்தைகளுக்கும் அவர்களோட குணத்திற்கும் மிக நெருக்கமான சஹாபி யார்கிட்ட அது ரொம்ப நெருக்கத்தில் அது தோன்றுச்சு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாதிரி இருக்கணும், அது எந்த ஒரு சஹாபிகிட்ட இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க ஒரு அந்த ஹதீஸில், மா அரிஃபு அஹதன், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மா அரிஃபு அஹதன் அக்ரபு சம்தன் வ ஹத்தியன் வ தல்லன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிக நெருக்கமான பண்புகளாக இருக்கட்டும் சரி, அவங்களோட வழிமுறையை பின்பற்றுறதாக இருக்கட்டும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே நடக்கிறதாக இருக்கட்டும் சரி, இதில் இப்னு உம்மி அப்தை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது. யார் இந்த இப்னு உம்மி அப்த்? உலமாக்கள் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு பேர்லையும் அறியப்பட்டிருந்தார்கள். இப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிமுறைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பண்புகளுக்கும் மிக நெருக்கத்தில் இருந்தாங்க. ஏன் இதை கேட்டாங்க என்று சொன்னால், அந்த சஹாபியை பார்த்து நாங்கள் கற்றுக்கிறோம். ஏன்னா இவர்கள் கேட்டவர்கள் ரசூலுல்லாஹை பார்க்கல, அப்போ அந்த சஹாபியை பார்த்து நாங்கள் கற்றுக்கிறோம் என்று சொல்லி அந்த அஹ்லாக்கை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு கேள்வியை கேட்டார்கள். அடுத்ததாக ஒமானோட இந்த இந்த ஒமான் மக்களை பற்றி ஹத்தீப் பேசினார்கள். ஒமான் மக்களை பற்றி பேசும் பொழுது ஒரு ஹதீஸை மேல்குறிப்பு காமிக்கிறாங்க. சொல்லும்போது சொல்கிறாங்க, யா இபாதல்லாஹ் லி அஹ்லி ஒமான் பி ஹாதிஹி சக்கீனத்தில் ஹதாரியா. இந்த ஒமான் மக்களுக்கு இந்த அவங்களோட இந்த வரலாறு மிகுந்த இந்த பூமிக்கு சொல்லும்போது இதற்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அதைத அஹ்ல உமான் லமா ضربوك லமா சப்பூக வமா ضربوك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் இந்த வழியாக சென்றார்கள். செல்லும் போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒமானுக்கு வரலை. ஒமானை தாண்டி ஒமான் பக்கத்துலேருந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அதைத அஹ்ல உமான், நீங்கள் ஒமான் மக்களிடம் வந்திருந்தால், இது ஹதீஸில் வருது, நீங்கள் ஒமான் மக்களிடம் வந்திருந்தால், லமா ضربوك லமா சப்பூக வமா ضربوك, அவர்கள் உங்களை திட்டிருக்க மாட்டார்கள், உங்களை அடித்திருக்க மாட்டார்கள். இதிலிருந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஒமான் மக்களுக்கு வஹாதிஹி ஷஹாதத்துன் ததஜாவசுல் மத்ஹ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு சான்றிதழ். இது புகழையும் மிஞ்சும், இது புகழையும் மிஞ்சும். ஏன் இந்த சான்றிதழ் கிடச்சிச்சு? வஹிய சலாமத்துல் லிசான், இந்த மக்கள்கிட்ட சலாமத்துல் லிசான், அவர்களோட நாவில் அமைதி இருக்கும்.
நாவில் அதாவது பேச்சில் அமைதி இருக்கும். வீண் பேச்சிலேயோ அடுத்தவங்களை திட்டுறதுலையோ ஏசுறதுலையோ அவங்க இருக்க மாட்டாங்க. வீண் பேச்சில் அவர்கள் நாவை பயன்படுத்த மாட்டார்கள். அதே போன்று அமானத்துல் யத், அவர்களோட கரத்தில் அமானிதம் பேணுவது இருக்கும். அதாவது குடுக்கல் வாங்கலில் அமானித பேணுதல் அவர்களிடம் இருக்கும். அதே போன்று ஒத்திசானு சுலூக், நடத்தைகளில் அவர்களிடம் அழகான நடத்தை அவர்களிடம் இருக்கும். இதே இன்னைக்கு பொதுவாக நிறைய மக்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம். சில மக்கள்கிட்ட அது இல்லை என்று சொன்னாலும் பல சமுதாயங்களை பல மக்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மக்கள்கிட்ட அந்த ஒரு பண்பு இருக்கத்தான் செய்து நம்ம யாரும் அதை மறுக்க முடியாது. ரெண்டாவது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி சொன்ன ஒரு புகழான ஒரு செய்தி. சரி, இது சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, ஒமின் ஹுனா, இதிலிருந்து தான் சாரத் சம்துல் உமானி, ஒமானிகளோட அந்த பண்பு என்பது எதிலெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு என்று சொன்னால், இஹ்திராமுல் லித்தாத், ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவது, ஒரு உயிரை கண்ணியப்படுத்துவது. துதுஹிரு ஃபில் ஹிஷ்மதி ஃபில் லிபாஸ், அதே போன்று அது எதில் வெளிப்படுது என்று சொன்னால் அவர்களோட ஆடையோட கண்ணியத்தில் வெளிப்படுது. அந்த ஆடையோட கண்ணியமான அழகில் அது வெளிப்படுது. வல் வகாரு ஃபில் ஹுதூர், ஒரு சபையில் அவர்கள் அமரும் பொழுது கண்ணியத்தோடும் அதாவது மதிப்போடும் அவர்கள் அமர்வார்கள். வல் ஹுதூ ஃபில் முஆமலா, அவர்கள் நடத்தை அதாவது குடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுதோ பேசும் பொழுதோ மற்ற மக்களோடு நடக்கும் பொழுதோ அவர்கள் அமைதியாகவும் பக்குவமாக நடப்பார்கள். ஃபயஜஅலுல் இன்சான தீனஹு ஃபி அக்லாகிஹி, அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த ஒட்டுமொத்த தீனையும் அவனோட அக்லாக்காக மாற்றிக்கிறான், அவனோட ஒழுக்கமாக அவனோட பண்பாக அவன் மாற்றிக்கிறான். வதனஹு ஃபி சுலூக்கி, அவனோட அந்த நடத்தையில் அவனோட நாட்டையும் அவன் சுமந்திருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், அவன்ற அந்த நடத்தையை வைத்து தான் இந்த நாடுங்கிறது இப்படிப்பட்டவர்கள் என்று முடிவு செய்யப்படுது. இப்போ இந்த மக்களோட நடத்தைகளை வைத்து தான் இந்த நாட்டு மக்கள் இப்படி என்று நமக்கு முடிவு செய்கிறோம். இது சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க 5 விஷயத்தை ஹத்தீப் கொண்டு வர்றாங்க. எப்படி ஒழுக்கத்தோட ஸ்டேஜஸ், அதாவது ஒழுக்கத்தோட படித்தரங்கள், எங்கேருந்து ஒழுக்கம் ஆரம்பித்து எதுவரையும் ஒழுக்கம் இருக்கணும் என்று சொல்லி 5 விஷயத்தை சொல்லும் போது அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஐயுஹல் முஸ்லிமூன் இன்ன ஸம்த யம்தது லியஷ்மல தஃபாஸீல் அல் ஹயாத். இந்த ஒழுக்கம் என்பது, நற்குணம் என்பது, நல்ல நடத்தை என்பது தஃபாஸீலுல் ஹயாத், வாழ்க்கையோட பல பகுதிகளிலும் அது வெளிப்படணும். அப்போ சில பேர்கிட்ட வீட்டில் நல்லா இருப்பாங்க, வெளியே போனால் மாறும். சில பேர் வெளியே நல்லா இருப்பாங்க, வீட்டில் இருந்தால் மாறும். இதெல்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ஸம்து யப்தஉ மினல் பைத், இந்த நல்ல ஒழுக்கம் என்பது வீட்டிலிருந்தான் ஆரம்பிக்கும். ஹைது யதஜல்லா பிர்ருல் வாலிதைன், இப்போ வீட்டிலேருந்து ஆரம்பிக்குங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன யோசனை வரும், மனைவியோட நல்லா நடக்கிறதுல யோசனை வரும். ஆனால் ஹத்தீப் என்ன சொல்கிறாங்கன்னா, பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களும் நல்லா நடப்பது, அதான் முதல்ல பிர்ருல் வாலிதைன். அந்த பிர்ருல் வாலிதைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆயத்தை கொண்டு வர்றாங்க, சூரத்துல் இஸ்ராவோட வசனத்தை கொண்டு வர்றாங்க. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிறான், கடமையாக ஆக்கியிருக்கிறான். எதை? தாய் தந்தையர்களுக்கு நல்ல முறையில் நடப்பதும் அவர்களுக்கு பேணி நடப்பதும், வபில் வாலிதைனி இஹ்சானா, அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களோட நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுறான், விதித்திருக்கிறான். இந்த வசனத்தோட தொடர்ச்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருத்தவரோ 2 பேரும் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவர்களிடம் பார்த்து என்ன சொல்லாதீங்க, வலா தகுல் லஹுமா உஃப், அவர்களிடம் பார்த்து சீண்டு கூட சொல்லாதீங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு முதலில் வீட்டில் தாய் தந்தைகளிடம் பேணுதலாக நடங்கள், அந்த இடத்தில் உங்கள் நற்குணத்தை காமியுங்கள், நல்ல பண்புகளை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல வீட்டில் நல்ல பண்பை நம்ம வெளிப்படுத்தணும் என்று ஹத்தீப் சொன்னாங்க. அடுத்தது வயம்தது அஸருஹு இலல் அலாகதி பைன ஸௌஜைன், இப்போது இங்கே அவன்ற நல்ல முறையில் அவன் நற்குணங்களை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அது எங்கே அடுத்தது வெளிப்படும், கணவன் மனைவிக்கு இடையில் தன்னால் அது வெளிப்படும், அந்த ஒரு நற்பண்புகள் அவனுக்கு வெளிப்படும். மவத்தன் வரஹ்மா, அப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் அந்த நற்பண்புகள் வெளிப்படுவதென்றால் அது எப்படி, மவத்தன் பாசமாகவும், ரஹ்மா அதாவது கருணையும் அவன் காமிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் மவத்தா பாசத்தையும் அன்பையும், வரஹ்மா ரஹ்மா என்றால் கருணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இப்போ இது 2வது படித்தரம். முதலாவது தாய் தந்தையர், 2வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, 3வதாக சொல்கிறாங்க சும்ம யஹ்ருஜு ஸம்து மஅ ஸாஹிபிஹி இலா மஜாலாத்தில் ஹயாத்,
அடுத்தது தான் வீட்டுக்கு விட்டு வெளி போகும். அப்போது அவனோட குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் சரி, அவனோட வியாபாரமாக இருக்கட்டும் சரி, இதில் அவன் நல்ல பண்புகளை காமிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. நல்ல முறையில், அதாவது உண்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய, நம்பிக்கைத்தன்மையோடு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வியாபாரி நாளை மறுமை நாளில் அவன் நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் அவன் எழுப்பப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்போது அவன் வியாபாரத்திலும் அவன் நல்ல ஒழுக்கங்களை அவன் காமிக்கணும். அடுத்ததாக இது நாலாவதா இது மூணாவது. நாலாவதாக சொல்கிறாங்க, வைதா சாரஃபித் துருகாத். அடுத்தது எங்கே வெளிப்படும் என்று சொன்னால் அவன் நடைபாதைகளில், அதாவது பாதைகளிலும் வழிகளிலும் அது வெளிப்படும். சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மானோட வசனத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான், வக்ஸித் ஃபீ மஷீக வக்துத் மின் சௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர். நடக்கும் பொழுது நிதானமாக நடங்கள். வக்ஸித் ஃபீ மஷீக, நீ நடக்கும் பொழுது நிதானமாக, நடுநிலையை பேணணும். சில பேர் ரொம்ப வேகமாக நடப்பாங்க, சில பேர் ரொம்ப மெதுவாக நடப்பாங்க, சில பேர் ரொம்ப பெருமையோடு நடப்பாங்க, சில பேர் பணிவென்ற பேரில் ரொம்ப தலை குனிஞ்சு போய் ரோட்டை கூட பார்க்காம நடப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க நமக்கு சொல்லித்தரது நடுநிலையை பேணுங்கன்று மார்க்க நமக்கு சொல்லித்தருது. வக்ஸித் ஃபீ மஷீக், நடுநிலையை பேணுங்கள். வக்துத் மின் சௌதிக், சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள். பாதையில் நடக்கும் பொழுது சப்தத்தை, அதாவது அது எல்லா இடத்துலையும் தான். வக்துத் மின் சௌதிக், உங்களோட சப்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். வசனத்தோட இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர். சப்தங்களிலே மிக மோசமான சப்தம் கழுதையோட சப்தம் என்று நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மானில் சொல்கிறான். அடுத்ததாக இறுதியாக சொல்கிறாங்க, இப்போது பாதைகளில் நடக்கும் பொழுது, இது நாலாவதாக சொல்லும் பொழுது, அஞ்சாவதாக சொல்கிறாங்க மஜ்லிஸ்களில் அமரும் பொழுது, அமர்வுகளில் உட்காரும் பொழுது அந்த இடத்தில் ஒருத்தவன் அவன் நாவை பேண வேண்டும், அவன் நலவை மட்டும் தான் பேச வேண்டும். இதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சொல்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவனாக இருக்கிறானோ அவன் பேசினால் நலவை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும், மௌனம் காக்கட்டும். அப்போது அந்த மௌனம் காப்பது என்பது ஒரு நல்ல குணம், அமைதியாக இருப்பது என்பது ஒரு நல்ல குணம். மஜ்லிஸ்களில் மிக முக்கியமாக எல்லாரும் பேசுகிறாங்கிறதுக்காக நானும் பேசணும் என்று ஒருத்தவன் நினைக்கக்கூடாது. அடுத்ததாக இந்த ஒரு 5 விஷயங்களை சொல்லிட்டு ரமதானுக்கும் இந்த நல்ல ஒழுக்கங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பை பற்றி இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். சொல்லும் போது இந்த ரமதான் வனஹ்னு நஈஷு ஃபீ முன்தஸஃபி ஷஹ்ரி ரமதான், ரமதானோட பாதிக்கு நம்ம வந்து விட்டோம். ததஜத்தது அமாமனா அஅதமு மதரஸத்தின், நமக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒழுக்கங்களோட பாடசாலையில் மிகப்பெரிய ஒரு பாடசாலை நமக்கு முன்னாடி இருக்குது சொல்லிட்டு அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஃபஇதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருத்தவர் நோன்பு பிடித்திருந்தால் ஃபலா யர்ஃபுத், அவர் வீண் பேச்சு பேச வேண்டாம், வலா யஸ்ஹப், அவர் கோவப்பட வேண்டாம், வீணான பேச்சில் அவர் ஈடுபட வேண்டாம். அப்போ இந்த ரமதான் நமக்கு நல்ல ஒழுக்கங்களை நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய ரமதானாக இது இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, மின் தாலிக், நல்ல பேச்சுகளும் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் அதில் மக்கள் மிக பொடுபோக்காக இருப்பது எது என்று சொன்னால் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபிஸ்திஅமாலி அதவாத்தி தஅபீர், இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதை பற்றி பேசுகிறாங்க. இதுலேயும் மிக முக்கியமான சோஷியல் மீடியா பயன்படுத்துறதில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக செல்ஃப் எக்ஸ்பிரஷன், தன்னை பற்றி வெளியே சொல்லுவது. அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் டெய்லி லைஃப் விலாகிங்னு பண்ணுறாங்க. டெய்லி லைஃப் விலாகிங், தன்னை பற்றி வெளியே சொல்வது, நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்வது. இதில் நம்ம பேணுதலை பேண மாட்டுகிறார்கள், இதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இதிலும் பேணுதலை பேண வேண்டும். அது சொல்லும் போது சொல்கிறாங்க, இன்ன தஅபீர அனித்தாத்தி, ஒருத்தவன் தன்னை பற்றி பேசுவது என்பது, அவன் செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணுவது என்பது, மன்தூகன் கான அம் மக்தூபா, அது அவன் எழுத்து வடிவத்தில் கொடுத்தாலும் சரி, அவன் அதை சொல்லியே வெளிப்படுத்தினாலும் சரி, இது ரெண்டுமாக இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே ஹக்குன், அது ஒரு கடமை. கடமை என்று சொன்னால் செஞ்சே ஆவணம் இல்லை,
மற்ற விஷயங்களை போன்று அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கும் பேணுதல்கள் என்று, அதுக்கும் சில உரிமைகள் என்று, அதுக்கும் சில வழிமுறைகள் என்று சிலது இருக்குது. இப்போ ஒருத்தவன் அவனை பற்றி சொல்லும் பொழுதே எல்லாத்தையும் சொல்லணுமா, எப்படி சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி அவன் வெளிப்படுத்தணும், இது எல்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்போது அதுக்குன்னு சில பேணுதல் முறைகள் இருக்குது. அதை அவன் பேணாமல் இது ரொம்ப சுதந்திரமாக அதை எடுக்கும் பொழுது எதை வேணால் பேசலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இன்னல் ஹுர்ரியத ஃபீ, அதில் ரொம்ப பொடுபோக்காக அதாவது ரொம்ப ஃப்ரீடம் அதில் எடுத்துக்கொள்வது என்பது லா யம்பகி லஹா அன் தகூன், அப்படி இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துகிட்டு vlogging பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பது இருக்கக்கூடாது. என்று சொன்னால் இதா மா தஅத்ததத் அலா கைரிஹா, அது பல விஷயங்கள் மீது பல விஷயங்கள் அந்த எல்லை கோடுகளை அது மீறிவிடும். சில விஷயங்களோட எல்லை கோடுகளை அதை மீறிவிடும். அதில் தான் ஒன்று தான் கராமத்துல் இன்சான், ஒரு மனிதனோட கண்ணியத்தை அது இழக்க செஞ்சிடும். ஒரு மனிதனோட கண்ணியத்தை அது இழக்க செஞ்சிடும். அவ் இஸ்திக்ராருல் முஜ்தமஇ அல் அவ்தான், சமுதாயங்களோட அதாவது அந்த ஊரோட ஒரு அமைதியையும் குலைச்சி விடும். அது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணுறங்கிற பேரில் ஒரு ஊரோட இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், vlogging பண்ணுறங்கிற பேரில் அடுத்தவங்களோட ப்ரைவசியை கெடுக்கிறாங்க, இப்போ இதே மாதிரி பண்ணுறது ஃபித்னாக்களை தான் உருவாக்கும். இதையெல்லாம் நம்ம பேண வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார்கள். வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அடியார்களே பேசினால் நலவை பேசுங்கள், நலவை மட்டும் பேசுங்கள். அல்லதி ஹிய அஹ்சன் இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, ஷைத்தான் மனிதர்களுக்கு மிக மோசமான ஒரு எதிரியாக இருக்கிறான் என்று இதில் சொல்கிறாங்க. அடுத்தது சொல்லும்போது ஒரு உம்மத், ஒரு சமுதாயம் நல்ல ஒழுக்கங்கள் பேணக்கூடிய விஷயத்தில் அவர்கள் எதை முன்வைத்து இதெல்லாம் பேண வேண்டும் என்று சொன்னால் தஆலுஃபுன் பைனல் குலூப், அவர்கள் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை அவர்கள் பார்க்கணும். மக்களெல்லாம் பிரிச்சிடக்கூடாது, ஒற்றுமையை பார்க்கணும். அப்போ மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை பார்க்கும்போது அந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கும். சரி, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி முதல் குத்பாவை முடிக்கிறாங்க. பல்தத்துன் தய்யிபா வ ரப்புன் கஃபூர், அழகான ஊரும் மன்னிக்கக்கூடிய ரப்பும் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்து சபாவோட மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த மக்களுக்கு அல்லாஹ் நியமத்துகள் எல்லாம் வழங்கியிருந்தான் என்று சொல்லும் பொழுது இறுதியில் அல்லாஹ் அதில் சொல்லுவான், நல்ல ஊரும் மன்னிக்கக்கூடிய ரப்பும். இது நியமத்தாக கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இதை நம்ம பேணணும். நமக்கு ரப்புன் கஃபூர், அல்லாஹ் ரப்புன் கஃபூர் தான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ரப்பு தான். ஆனால் பல்தது தய்யிபா, நல்ல ஊராக நம்ம தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அது நம்ம நல்ல ஒழுக்கங்களில் இருக்குதுன்னு சொல்லி முதல் குத்பாவை முடிக்கிறாங்க. இரண்டாவது குத்பாவை ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க, ஃபயா இபாத் அல்லாஹ், அல்லாஹ்ட நல்லடியார்களே, பஅத ஐயாமின் துக்பிலு அலைனல் அஷ்ருல் அவாஹிர். இரண்டாவது குத்பாவில் அடுத்து வேறு தலைப்புக்கு போகிறாங்க. அது என்னது? இறுதி பத்தோட தலைப்பை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் சில நாட்களில் நம்மளிடம் இறுதி பத்து வர வேண்டியது இருக்குது. வலிதாலிக கான நபியுக்கும் இதா தகலத் ஹாதிஹி லயாலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்து வந்து விட்டால் ஷத்த மிஸரா, அவர்களோட வேட்டியை இருக்க கட்டிக்கொள்ளுவார்கள். வ அஹ்யா லைலா, இரவுகளை விழித்திருப்பார்கள், இரவுகளை உயிரோட்டமாக ஆக்குவார்கள். அப்போனா என்ன அர்த்தம்? சும்மா முழிச்சிட்டு இருக்கிறதா? இல்லை, அந்த இரவுகளை இபாதத்தை கொண்டு உயிரோட்டமாக ஆக்குவது. அப்போது நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு தேவையில்லாத ஒரு பண்பு ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் கடைசி பத்தில் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி, முழிச்சிட்டு இருக்கணுங்கிறது இல்லை நோக்கம். இங்கே இபாதத் செய்யணும். ஐகத அஹ்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பத்தோட முடிவில் இறுதி பத்தோட இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் எழுப்பிவிட்டு இபாதத் செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நமக்கு தெரிய வருது. ஃபஅதபிருஹா ஃபக்தனிமுஹா ரஹிமக்குமுல்லாஹ், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை கொண்டு? பிகஸ்ரத்தில் கியாம், நீண்ட நேரங்கள் நின்று தொழுவதை கொண்டு, வதூலித் துஆ, நீண்ட துஆக்களை கேட்பதை கொண்டு, வதிலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை கொண்டு, வலுசூமுல் மசாஜித், யாருக்கெல்லாம் இஅ்திகாஃப் பண்ண முடியுமோ அவர்கள் பள்ளிவாயில்களில் இருந்து இஅ்திகாஃப் செய்வதை கொண்டு, ஃபஇன்னஹு மத்ரஸத்து ஸஃபா, இந்த கடைசி பத்து ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக அது இருக்கிறது. வதஜ்ரீதுல் குலூபி மின் ஷவாகிலித் துன்யா, ஒரு மனிதனை அவனோட அந்த உலக வேலைகளை விட்டும் உலக கமிட்மெண்ட்ஸை விட்டும் அவனை பிரிக்கக்கூடியதாகவும் அவனை தனிமைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இதை கொண்டு ஒஃபீஹி ததஜல்லது ஹகீகத்து ஸம்த், இப்படி அவன் துனியாவிலேருந்து வெளியே வந்து இபாதத்தில் அவன் ஒதுங்கும் பொழுது தான்
அவனோட நற்பண்புகள் நல்ல முறையில் வெளிப்படும். ஏன் ஹீன எஜ்தமிஉ, இது நல்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எஜ்தமிஉ சுகூனுல் ஜவாரிஹ் மா ஹுதூரில் கல்ப். நம்மளோட வெளி உறுப்புகள் அமைதி பெறக்கூடிய நிலைமையும் அதே நேரத்தில் உள்ளம் அமைதி பெறக்கூடிய நிலைமையும் ஒரே நேரத்தில் வரக்கூடியது தான் இந்த கடைசி 10. அப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும் பொழுது நம்மளோட நற்பண்புகள் நல்ல முறையில் அது வளரும் என்று ஃபதஸ்ஃபு சராயிர், ஒரு மனிதனோட உள்ரங்கம் அழகுப்படும், அது தூய்மைப்படும் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, ஃபஹாதிஹில் லயாலி மைதானு சிபாக் இலல் மக்ஃபிரா. இந்த இரவுகள் பொறுத்தவரையும் அல்லாஹோட மன்னிப்பின் பக்கம் ஓடக்கூடிய ஒரு இரவுகளாக இருக்கிறது. ஒ மஹத்தத்து தஜ்தீதில் அஹ்திமா அல்லாஹ், அல்லாஹோட நாம் செய்திருந்த அந்த ஒப்பந்தம் இருக்குது, அல்லாஹ் நான் ஒன்றை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்ல அந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த கடைசி 10 இருக்கிறது. அதீமி ஷாயிரி, அல்லாஹோட அந்த அடையாளங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சில நாட்கள், இதெல்லாம் அல்லாஹோட அடையாளங்கள், இதை கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, தாலிக்கும் உமையு அப்திம் ஷாயிரல்லா ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹோட அடையாளங்களை, அதாவது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய புனிதங்கள், புனிதமான மாதங்கள், புனிதமான இரவுகள், இதையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தக்வாவாக இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இறுதியில் ஹுத்பாவை முடிக்கிறாங்க, ஃபத்தகுல்லாஹ் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஜஅலு மா பக்கிய மின் ரமதானி மௌசிமன் லிஇஹ்யாஇல் குலூப், ரமதானோட இந்த கடைசி பகுதியை ஒரு சீசனாக்கி கொள்ளுங்கள். எதற்கு? லிஇஹ்யாஉல் குலூப், உங்களோட உள்ளங்களை உயிரோட்டமாக ஆக்குவது. கப்ல இன்கிதாஇல் ஐயாம், நாட்கள் முடிவதற்கு முன்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வல அல்ல ரக்அத்தின் ஹாஷியா, சில நேரங்களில் உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய ஒரு ரக்காத்தாக இருக்கலாம். அவு துஆஇன் சாதிகா அவு தஅவத்தின் சாதிகா, அல்லது உண்மைத்தனத்தோடு கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கலாம். அவு லஹதத்தி இஅ்திகாஃபின் சாஃபியா, இஅ்திகாஃப்ல இருக்கக்கூடிய சில நொடிகளாக இருக்கலாம். தக்கூனு சபபன் லில் ஃபௌஸி பிரிதல்லாஹ், இதெல்லாம் ஒரு கால், அதாவது ஒரு ரக்காத் ஹுஷுவோடு சொல்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு துஆ உண்மைத்தனத்தோடு கேட்குறதாக இருக்கலாம், அல்லது அமைதியோட ஒரு சில நொடிகள் இஅ்திகாஃபாக இருக்கலாம். இது சில பொழுதுகளில் அல்லாஹோட பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கலாம். அதே போன்று மிகப்பெரிய வெற்றியான சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமையலாம் என்று சொல்லி இதை பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லி இறுதியில் துஆக்களை செய்து குத்பாவை முடிக்கிறார்கள். அடுத்தது, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஓ முஃமின்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று சொல்லிட்டு அடுத்தது, اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சொல்லிட்டு சஹாபாக்களுக்காக, அதாவது முஃமின்களோட தாயாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமின்களுக்கு துஆ செய்கிறாங்க. அடுத்தது, அல்லாஹும்ம ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் மர்ஹூமா, யா அல்லாஹ் எங்களோட இந்த ஒன்று கூடலை ரஹ்மத்தோட ஒன்று கூடலாக நீ ஆக்கி வைப்பாயாக. வஜஅல் தஃபர்ருகனா மின் பஅதிஹி தஃபர்ருகன் மஅசூமா, நாங்கள் இங்கேருந்து பிரியும் போது பாவமற்ற ஒரு நிலையில் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆக்கி தருவாயாக என்று சொல்லி அடுத்தது இஸ்லாமுக்காகவும் முஸ்லிமான நாடுகளுக்காகவும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வஹ்தில் முஸ்லிமீன், யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக, முஸ்லிம்களுக்கு நேர்வழியை கொடுப்பாயாக. இலல் ஹக் வஜஅல் கலிமத்தஹும் அலல் கைர், அவர்கள் அனைவரையும், முஸ்லிம்கள் அனைவரையும் சத்தியத்தின் மீது, ஹைரின் மீது நீ ஒன்று கூட்டுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அடுத்தது சொல்கிறாங்க, அல்லாஹும்ம குன் அவுனன் லில் முஸ்லிமீன வல் முஸ்ததஅஃபீன ஃபீ குல்லி மக்கான், யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் பலஹீனமான மக்களுக்கும் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீ உதவிகரமாக நீ இரு யா அல்லாஹ். வகுன் மஅஹும் வஸப்பித்ஹும் வர்பித் அலா குலூபிஹிம், நீ அவர்களோடு இரு, அவர்களை நீ உறுதிப்படுத்தி அவர்களை நீ ஒன்று சேர்த்து வை யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். வஸப்பிர்ஹும், அவர்களுக்கு பொறுமையை கொடு. வஹ்துல் அதுவக வ அதுவஹும், அவர்களோட எதிரியாக இருக்கக்கூடிய, உன்னோட எதிரியாக இருக்கக்கூடிய எதிரிகளை நீ வீழ்த்தி விடு யா அல்லாஹ். வஜஅலித் தாயிரத அலைஹிம் யா தல் ஜலாலி வல் இக்ராம், அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிர்ப்பாகவே நீ ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக
الثبات في الأمر يا الله விஷயங்களில் எங்களுக்கு உறுதியை நீ தருவாயாக والعزيمة على الرشد நேர் வழியில் எங்களுக்கு உறுதியை நீ தருவாயாக ونسألك شكر نعمتك உன்னோட நிஅமத்துகளை நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக وحسن عبادتك உனக்கு நல்ல முறையில் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ونسألك قلوبا سليمة சீரான உள்ளங்களை எங்களுக்கு தருவாயாக அல்சினத்தன் சாதிகா உண்மை பேசக்கூடிய நாவுகளை தருவாயாக வனஸ்அலுக மின் கைரி மா தஅலம் நீ அறிந்திருக்கக்கூடிய நலவுகளை எனக்கு தருவாயாக வனஊது பிக மின் ஷர்ரி மா தஅலம் நீ அறிந்திருக்கக்கூடிய தீமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக வனஸ்தக்ஃபிருக லிமா தஅலம் நீ அறிந்து நாங்கள் செஞ்ச பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி இறுதியில் அல்லாஹும் அன்சில் அலைனா மின் பரக்காத்தி ஸமா வானங்களோட பரக்கத்தை எங்களுக்கு தொடர்ந்து தருவாயாக யா அல்லாஹ் வக்ருஜ் லனா மின் கைராத்தில் அர்த் பூமியிலிருந்து எங்களுக்கு கைறுகளை நீ தருவாயாக வபாரிக் லனா ஃபீ திமாரினா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிகளில் எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக வஸுரூஇனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல்களில் எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக வகுல்லி அர்ஸாகினா யா தல் ஜலாலி வல் இக்ராம் எங்களோட அனைத்து ரிஸ்குகளிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலும் நலவை தருவாயாக மறுமையிலும் நலவை தருவாயாக வகினா அஸாபன் நார் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாய் என்று சொல்லி இறுதியில் ஒரு துஆ செஞ்சு முடிக்கிறாங்க அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத்தி அல்லாஹ் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களையும் நீ மன்னிப்பாயாக மின்ஹும் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத் அதில் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களையும் நீ மன்னிப்பாயாக இன்னக சமீஉன் கரீபுன் முஜீபுத் தாவாத் யா அல்லாஹ் நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் நீ நெருக்கத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறாய் முஜீபுத் தாவாத் நீ துஆக்களை பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த குத்பாவை முடித்து கொண்டார்கள். ஹைர் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சலாம்.